Hello guys, welcome back to the another video of PSBJ Gaming in Warzone Season 4. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம Warzone Season 4 வந்திருக்கு. நம்ம லேட்டாக ஸ்டார்ட் பண்ணதுனால இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட் வீடியோவாக Warzone Season 4ல் இருக்க வெடான்ஸ்க் பேட்டில் ராயல் மேப்பை வந்து ஒரு இது பண்ணி கேம் பிளே மாதிரி எடுத்து போட போகிறோம். வித் இன்க்ளூடிங் வாய்ஸ் ஓவரோட இன்றைக்கி அவங்க கூட இருக்கிறது PSBJ பிரித்திஷ் ஃப்ரம் PSBJ Gaming. வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோவில் போயிட்டு கேம் பிளே விளையாடலாம். இந்த சீசன் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து எல்லாருக்குமே ஒரு இஷ்யூ இருக்குது. யாருக்குமே FPS வரல, லேண்ட் ஆனோடனே ரொம்ப ஷட்டர் ஆகுது. அந்த முக்கியமாக பார்த்திங்கன்னா அந்த கிளாஷ் மோட் பார்த்திங்கன்னா சுத்தமாக நல்லாவே இல்லை. FPS வந்து 29 மேலே ஒன்று கூட போகல. இத்தனைக்கும் என் செட்டப் வந்து பழசு தான், பட் அதுக்குன்னு ரொம்ப ஓல்டுன்னு சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஜம்ப் பண்ணலாம், பேசினே இருந்தாலும் ஜம்ப் பண்ண முடியாது. எந்த இடத்துக்கு போகிறோம், மேப்பில் வந்து அதோட நேம் பார்க்கலாம். மேப்பில் நேமே காட்டல, சரி விடுங்க, நம்மளுக்கு லூட்டு கிடச்சா போதும். நேம் காட்டணுமான்னா எனக்கு தெரிஞ்சு மீடியா வால்யூம் லைட் நடுவில் ஷட்டர் ஆகுது. ஏன்னா நான் எக்ஸ்பாக்ஸோட ரெக்கார்டிங் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த கேம் விண்டோஸ் +G எடுத்து நம்மளுக்கு ஒரு கேம் ரெக்கார்டிங் வருமே, அந்த கேம் ரெக்கார்டிங் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் நடுவில் லைட்டாக ஷட்டர்ஸ் தெரியுது. நான் அதை நெக்ஸ்ட் வீடியோலேருந்து ஃபிக்ஸ் பண்ணுற OBS ஸ்டுடியோ வந்து கொஞ்சம் இஷ்யூவாக இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோலேருந்து பார்க்கலாம். வளன்னு பேசிகிட்டு இருக்கேன். இந்த கேமில் பார்த்திங்கன்னா இப்போது 2-3 பங்கர்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதோட கோட்ஸ் வந்து ஃபைன் பண்ணிட்டேன் கஷ்டப்பட்டு, ஃபோன் கால்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி. அது ஒரு ஷார்ட் வீடியோவாக நான் போஸ்ட் பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் லாஸ்ட் ஷார்ட் வீடியோ கேம்ஸ் டுகெதர் பார்ட் 3க்கு வந்து ரொம்ப நிறைய சப்போர்ட் கிடச்சிருந்துச்சி. 2.2K வியூஸ் போயிருந்துச்சு. நாங்கள் அது எதிர்பார்க்கல. எங்களோட சேனலில் வர ஃபஸ்ட்டு 2.2K வியூஸ் அந்த ஒரு இதுதான். 1000 வியூஸ்க்கு மேலே தாண்டின ஒரு வீடியோவும் அதுதான், ஷார்ட் வீடியோ. ஓகே, எனிமி பக்கத்தில் இருக்கான்னு நினைக்கிறேன். எங்கே இருக்கான்? அது மட்டும் இல்லாமல் முக்கியமான சொல்ல மாட்டேன்னா, நீங்கள் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸ் ஏதாவது இஷ்யூ இருந்தாலும் இல்லை வாய்ஸ் ஓவரில் ஏதாவது இஷ்யூ இருந்தாலும் மறக்காமல் தெரிவிங்க. ஓகே, யோவி பாப்பா பண்ணியாச்சு. ஓகே, ஸ்ட்ரைட்டாக எங்கே இருக்க மாதிரி இருக்காது. எங்கடா இருக்கான்? ஸ்ட்ரைட்டாக இருக்கான், அங்கே தான் ஒருத்தர் இருக்கான். சரி, அடிப்போம். கார் 98 அடிக்க வராது. ஃபர்ஸ்ட் ஷாட் மிஸ். ஒரு கிராக்கு ஓடு. ஃபினிஷ்டு டிடெக்டட் எனிமி. பரவாயில்லையே, அடிச்சுட்டு இருக்குமே. இன்னொருத்தன் செட் ஆகாது, கன்லேயே அடிச்சிடலாம். என்ன கன் இது? காம்பாக்ட் ரொம்ப மோசமாக இருக்குது. ரீகாயில் ரொம்ப வஸ்ட்டாக இருக்குது, கண்ட்ரோல் பண்ண முடியல. ரெடி. ஓகே, அவன் எப்படி ஃபினிஷ் பண்ணியாச்சு. ரீகாயில் உண்மையிலே ரொம்ப வஸ்ட்டாக இருக்குது. கிரவுண்ட் லூட்டில் காம்பாக்ட் 92 கீழே கிடச்சா தூக்கி போட்டு பண்ணி இன்னொருத்தன். நைஸ். அவ்வளோதான். ஓடு. நான் மொபைலில் தூக்கி போடணும். இந்த ஸ்டிம் குத்துற ஞாபகத்துலேயே வந்து நேடி எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இருக்கேன். ஸ்டிம் பண்ணலாம். ரொம்ப வஸ்ட் ஆகுது காம்பாக்ட் 92. சுத்தமாக ரீகாயிலே கண்ட்ரோல் பண்ண முடியல. நம்ம தலைவர் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வார் ஜாம்பி ஓடுறாரு. பெஸ்ட் மிஸ்ட் வாங்கியிருப்பார் போல். ஓகே, இன்னொரு எனிமி பேக். ஓகே, இன்னொருத்தருக்கான், செம டேமேஜ். ஓகே, ஃப்ரெண்டு வந்து அவனை ஃபினிஷ் பண்ணிருக்கான். ஓகே, நன்றி, தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ரேண்டம் டீம்மேட்ஸோடு தான் ஆடி இருக்கேன். ஏன்னா நம்ம டீம் வந்து நம்ம வரும்போது நம்ம டீம் இல்லை, நம்ம டீம் இருக்கும்போது நம்ம இல்லை. அதனால் ரேண்டம் டீம்மேட்ஸ் கூட தான் மேட்ச் மேக்கிங் போகுது நம்மளுக்கு நிறைய. வாட்ஸ்அப் வீடியோ போட்டு ட்ரை பண்ணுறேன். ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப ஷட்டர்ஸ் தெரியுது. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. மேலே FPS பார்த்தீங்கன்னா தெரியும், 40 போகுது. என்னோட 60 போயிருந்துச்சு ஸ்டேபிளாக சீசன் 3ல். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்களா, 2025 Black Ops 7 வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. Black Ops 7 டீசர் பார்த்தீங்களா இல்லையான்னு தெரியல, வந்திருக்கு. மறக்காமல் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு தெரியல. நம்மளுக்கு வந்து எவ்வளோ வந்தாலும் Warzone இருந்தால் போதும். அது நல்லாயிருக்கும், நல்லா இல்லையோ Warzone இருந்தால் இது போதுண்டா அப்படின்ற மாதிரி இருக்கும். Black Ops இதில் என்ன சிரிப்பு, நான் இப்போ தான் வந்து எல்லா கன்னுக்குமே அந்த கிங்ஸ்லேயரு, கோல்ட் டைகர், கேட்டலிஸ், சபேஸ் அந்த கன் ஸ்கின்லாம் எடுக்கலான்னு பார்த்தேன். எடுத்துகிட்டும் இருக்கேன். இப்போ அவ்வளோதான். அடுத்த கன்று போச்சுன்னா அவ்வளோ இந்த கன்று சம்பவம் விட்டுருவோம். இப்போ மாடர்ன் ஃபர்ஸ்ட் 3ல் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் HP கரெக்டாக கற்றுக்கிட்டு அதில் 4 ப்ரெஸ்டீஜ் கேம் முடிச்சிட்டானுங்க கதையை. அந்த கன்னே தோட்டத்துக்கு தூங்கின்னு இருக்குது. இது பார்த்திங்கன்னா இதில் இப்போ தூங்கின்னு இருக்குது. ஓகே, இன்னொருத்தன் இவன் பிளேயர் நினைக்கிறேன். ஓகே, 2 டேமேஜ் கொடுத்துருக்காங்க, நன்றி. பின்னாடி என் ஃப்ரெண்டு நாக்கா இருக்கான் போல. யார் நண்பரா? நம்ம ஸ்குட் கேம் தலைவர் சார். இவருக்கு என்ன அவன் ஹீரோவுக்கு நெக்ஸ்ட் சீசனில் சொல்கிறேன். ஃபஸ்ட் ரிவ்யூ பண்ணி விடுங்க. ஓகே, PA. ஓகே, இன்னொரு எனிமி இருக்கான். ஸ்ட்ரெயிட்டாக பஸ்க்கு அந்த சைடில் இருக்கான். PA லான்ச் பண்ணியிருக்கான். இந்த மேட்ச் வந்து விக்ட்ரி அடிச்சே தீர்றோம். இன்னொருத்த ஓகே காம்போ ரொம்ப வெரி குட். கன்னும் வந்து அங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ புல்லட்ஸ் விட்டேன், எல்லாமே வந்து ரீகாயில் போகுது.
கன் நல்லாயிருக்கும், பட் கிரவுண்ட் லூட்டில் கிடைக்கிற கன் நல்லா இல்லை. இது என்னது அசால்ட் ரைஃபிளா? பரவாயில்ல, எடுத்துக்கலாம். இந்த கன்னுக்கு அந்த கன்று எவ்வளோ பரவாயில்லன்னு நினைக்கிறேன். ஸ்கோப் வந்து எனக்கு பிடிச்ச ஸ்கோப்பு. காம்பேக்ட் பண்ணிட்டு ரொம்ப வஸ்டாக்கி இருக்கானு கிரவுண்ட் லூட்டில். நல்லாயிருக்கும். ஏதாவது நெர்ஃப் பண்ணானா பஃப் பண்ணானான்னு தெரியல. அந்த பச்சை கலர் நம்ம கூட ஓடி வர மாதிரி இருக்கே. ஒருவேளை நம்ம ரிவ்யூ பண்ணி விட்டு நன்றி கடனுக்காக ஓடி வரானோ நம்ம கூட. அவங்க பாரு நம்மள மாதிரியே பண்ணுறான். ஒருவேளை அதான் நம்ம ரிவ்யூ பண்ணி விட்டதுக்காக நம்ம கூட வராமல் போல். சொன்ன மாதிரி கைஸ், இனிமேல் நெக்ஸ்ட் வீடியோலேருந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நான் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்மக்கிட்ட ஒரு பெஸ்ட்டு கிளிப் இருக்குது, நானும் அதை அப்லோட் பண்ண நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் சைட்லேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணி உங்களோட கிளிப்ஸும் வாங்கி நாங்கள் வந்து அதை அப்லோட் பண்ணுவோம். ஷார்ட் வீடியோவாக இருந்தால் ஷார்ட் வீடியோவாக அப்லோட் பண்ணுவோம். லாங் வீடியோ வந்தால் லாங் வீடியோவும் அப்லோட் பண்ணுவோம். உங்களுக்கு இஷ்டம் தான் அப்லோட் பண்ணுறது. வேணும்னா அப்லோட் பண்ணுங்கள். அது எந்த இதுவாக இருந்தாலும், கேம் பிளே இல்லை எந்த மாதிரி மூமெண்ட்ஸ், அந்த ஃபன்னி மூமெண்ட், சீரியஸ் மூமெண்ட், அந்த மாதிரி எதாக இருந்தாலும் பரவாயில்ல, கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து உங்களுக்காக உங்கள் கிளிப்ஸையும் அப்லோட் பண்ணி விடுவோம் உங்களை காண்டாக்ட் பண்ணி. நம்ம இன்ஸ்டாகிராம் சேனலோட லிங்க்கும் கீழே தரேன். என்னோடய சேனல் லிங்க், PSBJ பிரதீஷோட சேனல் லிங்க்கு, அதுக்கும் மறக்காமல் ஃபாலோ கொடுத்துருங்க. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நியூ வீடியோஸ் எதாவது போட்டோன்னா ஒரு அப்லோட் மாதிரி இன்ஸ்டாகிராமில் ஒரு மெசேஜ் மாதிரி கொடுப்போம். ஸ்னைப்பரில் பார்த்திங்கன்னா மண்டையில் வச்சேன், அது தெரியாத மாதிரி நான் உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். டீட்டெயில் சொல்லலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, காம்பேக்ட் நெட்டு ஃபஸ்ட்டு இன்னொன்று எய்ம் வரல, அப்படியே வழுக்குது. இதில் வச்சேன்னா மவுஸ் மேட்டில் வச்சு தேய்க்கிறேன், அப்படியே வழுக்கிட்டு போகுது. அது என்ன மேட்டு எதுனா எதுன்னு தெரியல. ஃப்ரெண்டு வேறு நாக் ஆகிட்டுக்கிறான். சரி போய் அவனை ஏதாவது காப்பாற்றும். மேலே இவன் மாடல் சரியா இல்லை இதுதான் கேரக்டர் எனக்கு கட்ட தெரியல. போடு டேமேஜ். இந்த காலம் நல்லா இல்லை. ஏய் எவ்வளோ பெரிய ஷட்டர் அப்பா அது. ஓகே, ஓ பாட்டா இல்லைன்னா பிளேயரான்னு தெரியலையே. பாட்டு தான். இது நான் பாட்டு இல்லை, அவள் பாட்டு இல்லை, நான் தான் பாட்டு. கட்டுக்காதீங்க யாரும். இதெல்லாம் வந்து இல்லை, இதெல்லாம் பார்க்காதீங்க. இது வந்து நான் எடிட் பண்ணியிருந்தேன் போல். அவள் பாட்டு இல்லை. ஐயோ அப்பா, அது என்ன ஷட்டர்ரா இது இவ்வளோ. ஏய் நெட்வொர்க் நல்லா தானே வருது, அப்படியே இப்படி ஷட்டர் ஆகுது வீடியோ. செம ஷட்டர். என்னால் ப்ளேவே பண்ண முடியல, வீடியோ ப்ளே பண்ண முடியல. அங்கே பாருங்களேன், செமையான ஷட்டரு. எம்மாடி சரியாச்சுப்பா. என்ன ஷட்டர் MS வருது, FPS வருது, அப்படியே ஷட்டர் ஆகுது இத்தனைக்கும். திரும்பியுமா? ஓகே, PP919 எடுத்துருக்கோம். ஏன்னா அந்த கன்னுக்கு இந்த கன் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும். நமக்கு SMGயில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஸ்னைப்பர் இருக்குது, ஒரு SMG தான். அசால்ட் ரைஃபிள் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, என்ன ஏஎம்எஸ் மாதிரி இருக்கு, AMS மாதிரி. ஓகே, அது எடுத்துக்கலாம். ஏன்னா அது ஃபாஸ்டஸ்ட்டு சொல்லி வாயில் வரலையே. ஃபாஸ்ட்டாக சொல்லலாம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் திரும்பி வாயில் வரல. கண்டுக்காதீங்க பாரு, விட்டுருங்கப்பா. காயின்ஸ் வேறு கலெக்ட் பண்ணிருக்கேன். பெல்லினா ஈவெண்ட் வந்து இன்னும் முடியல. நான் 4 நாளாக ஆடலை, விட்டுட்டேன். இது அப்படியே டைம் இல்லாமல் போயிடுச்சு. அதனால் இந்த ஸ்கோப்புக்கு அந்த ஸ்னைப்பர் எடுத்துக்கலாமா இல்லை இந்த ஸ்கின் எடுக்கணும் அந்த கன்னுக்கு. நான் அதனால தான் இந்த கன் எடுத்திருக்கேன். கார்டு வந்து MW3 இது, அதுக்கு ஸ்கின் எடுக்காது வேறு விஷயம். பின்னாடி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இல்லை நம்ம ஃபஸ்ட்டு பிளேட் போட்டுக்கலாம். ஃபுல் டேமேஜ் நம்மளும் இறங்கி அடித்து நம்ம காலி ஆகிட்டோன்னா ஒரே வார்த்தை கமெண்ட்ஸில் டேமேஜ் வச்சுக்கோங்க. சூப்பர் எலிமினேஷன் நம்மளுக்கு தான் இருக்குது. 7 kills அடிச்சிருக்கோம் டோட்டலாக. இவங்க என்ன கண்டிருக்கு. ப்ளூ டாட் ரெட்டிக்கல் அன்லாக் ஆகிருக்கு நம்மளுக்கு. சூப்பர். லோடோ ட்ராப் லோடி. நம்ம லோடியை பார்த்தா போவோம், உயிரை கூட விட்டு போவோம் லோடியை பார்த்தா. ஓகே, லோடிக்கிட்ட வந்தாச்சு. என்னால் எடுக்க முடியல. என்னடா ஓஷி பக்கத்தில் இருக்குது, அது அப்படியே மெர்ஜாகி இருக்கும். 180 டிகிரியில் பிளைண்ட் ஸ்பாட் ஆகிட்டு என் கண்ணுக்கு. நம்ம CR57 மேக்ஸ் எடுத்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் HDR ஸ்னைப்பர் எடுத்திருக்கோம். ஸ்கின் எடுக்கலாம், ஸ்கின்னு கிரைண்ட் பண்ணியிருக்கேன். கோல்ட் டைகரும் அப்புறம் HDRக்கு வந்து இன்னும் நம்ம அந்த ஸ்பெஷல் ஸ்கின் எடுக்கலாம். அதனால் ரெண்டுத்துக்குமே எடுத்திருக்கேன். ஓகே, எனிமே இருக்கான்னு நினைக்கிறேன், மார்க் பண்ணிக்கிட்டே இருக்கான். மேலே ஏறி போய்ட்டு கொஞ்சம் கிளியராக பார்க்கலாமே. கண்ணு தெரிய மாட்டேங்குதோ, ஒரு வேளை கண்ணாடி வாங்க மாட்டோம். ஓகே, அங்கே ஓடுறான். ஓடு ஹெட்ஷாட். லிட்ரலி உண்மையாக சொல்லிட்டேன் நான். இப்போ நான் வந்து நான் ஸ்னைப்பர் பிளேயர் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். லிட்ரலி அது வந்து ஒரு ஃபுல் ஃப்ளூக். ஓகேங்களா, ஒரு ஃபுல்லாக ஒரு ஃப்ளூக்கு. அது வந்து எப்போ நாங்கள் 2 பேருமே நாக்கா நான் தப்பிக்கலான்னு நினச்சேன். பட் 2 பேருமே இருக்கிறதுனால 2 பேருமே என்னால் ஒன்றும் பண்ண முடியல.
சரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு கவர் எடுக்கலாம். சரி கவர் எடுக்கிறதுக்கு நான் சொல்கிறேன், அது வந்து லிட்டர்லி ஃபுல்லாக ஃப்ளூக்கு. சூப்பரு, அவனை முடிச்சிட்டியா? சரி நான் அவனை ரிவ்யூ பண்ணுறேன்டா. ஏய் யாரும் ஒன்று அடிக்கிறான் பாரு. ஓகே ஓகே, ஓ வா அவனும் ஃபினிஷ் பண்ணிட்டான். ஓ இன்னொருத்தன். ஓகே ஓகே, கிரனேட் எங்கே வந்து ஓ செவத்து பின்னாடியா? ஓகே ஓகே, டெல்டா ஃபோர்ஸு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தார், நம்மளை பர்சனலாக டிஸ்கவுண்டில் கமெண்ட் பண்ணி போட்டு தள்ள முடிஞ்சு போச்சு. இருங்க சொல்கிறேன், சத்தியமாக நல்லா இருக்க மாட்டான் அவன் நம்மளை அடிச்சுட்டு நம்ம நல்லா இருக்க மாட்டோம், சாப்பிடா விட்டுன்னு இருக்கணுமே. என்ன கண்ணில் ஆடுறாவா? சப்ஸ்கிரைபர் வந்து டெல்டா ஃபோர்ஸ் வீடியோ போட மாட்டிங்களான்னு கேட்டார். இந்த டெல்டா ஃபோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிக்கல. எப்படி சொல்கிறதுனா கிராஃபிக்ஸ் நல்லா இருக்குது, பட் ஒரு மாதிரி மூமெண்ட்லாம் கிளங்கியாக இருக்குது. அந்த ஃபாஸ்ட் மூமெண்ட் வச்சே பழகிட்டோம். பார்த்துவாங்க, நான் வந்து க்ரோனஸ் யூஸ் பண்ணுறேன் ஓகேங்களா. ஏய் வாக்கு முறையாக கிடையாது, ஆக்டிவேஷன் என்னை வந்து பேன் பண்ணிடாதீங்க. க்ரோனஸ்லாம் இல்லை டப்பா செட்டப்பு 20,000 ரூபாய்க்கு சோனி டிவி வச்சு விளாண்டுருக்கேன். இல்லை க்ரோனஸ் வர 3000 ரூபா கொடுத்துவாங்கன்னா வீட்டில் அடிப்பாங்க ஓகேங்களா. அது ஏதோ சொல்லப்போனால் ஃப்ளூக்கு. நான் பார்த்தீங்களா எவ்வளோ உண்மையாக ஒத்துக்கிறேன். என் ஃப்ரெண்டை வேறு ரிவ்யூ பண்ணணும். எங்கே பை ஸ்டேஷன், நல்ல பை ஸ்டேஷன் கிடைக்க மாட்டேங்குது. ஓகே அங்கே ஒன்று இருக்குது, அங்கே போயிடலாம். இனிமேல் இருக்க மாட்டேன் நம்புகிறேன். வாழ்க்கையை நம்பிக்கையாக போகுது. இன்னொரு சொல்லிக்கிறேன், க்ரோனஸ்லாம் ஒர்க் இல்லை, பட் அடிச்சு எப்படின்னே தெரியல. அது ஒரு 2 கன் நல்லா இருக்குது, லாஸ்ட்டாக நல்லா இருக்குது. ஓகே ரிவ்யூ ஓகே. தேர்ட் பிளேயர் நீ கிளம்பி வந்துட்டாங்க. ஓகே சூப்பர். யாரா இது பார்த்தீங்களா, இந்த மாதிரி நான் பேர் பார்த்தேன். எப்படின்னா ஜன்னல் ஏற முடியாது, படிக்கட்டில் ஏற முடியாது, நேரத்துக்கு வந்து வெரிஃபேஷன். ஓகே எங்கே ஓகே. ஆஹா பார்த்துவாங்க, இது பாருங்க வந்து பேக்டிஷன் கொடுத்து அவார்ட் தருவாங்க. பெஸ்ட்டு பிளேயர் ஃபார் நாட் கண்ட்ரோலிங் ரீகாயில் இன் எனி கன் ஈவன் இன் சிம்பிள் பிஸ்டல் ஐம் நாட் கண்ட்ரோலிங் த ரீகாயில் அப்படின்னு சொல்லி அவார்ட் தருவாங்க, ஆஸ்கார் அவார்ட் தருவாங்க எனக்கு. இதுக்கு எதாவது காப்பி எடுத்து கொடுத்துட்டு போகிறீங்களா? எனக்கு என்ன எதுன்னு காப்பி எடுத்து தெரியாது ப்ரோ. மணி தா ப்ரோ, ஸ்கிட் கேம் ப்ரோ, என் கூடலாம் வந்த ப்ரோ. மணி இருந்தால் லோட் வாங்கலாம் ப்ரோ. தப்பு ப்ரோ, இருந்த காசுக்கு வாங்கிட்டியாடா, புத்தி காமிச்சல்டா. நீங்கள் சீசன் 1 ஸ்குட் கேமா, சீசன் 2 ஸ்குட் கேமா? மணி தந்திங்கன்னா நல்லாயிருக்கும். அவ்வளோ 45 பில்லியன் வச்சுருக்கிறீங்களே, போய் தோற நானே பிளேட் வாங்கிக்கிறேன். ஏன் ஒன்று ஒரு பிளேட் எங்கே? ஒரு பிளேட் போட்டு பை ஸ்டேஷனில் வாங்கினேன், 4 3 இருக்கும். ஓகே மேக்ஸில் வீக்கு, கண்டுக்காதீங்க சத்தியமாக. உங்களுக்கு ஏதாவது நம்ம வாய்ஸ் ஓவரில் பேக்ரவுண்ட் நாய்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லலாம். ஏன்னா நம்மளோட லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஷார்ட் வீடியோவில் பனானா கிங்குன்னு சொல்லிகிட்ருப்பேன். ஒரு கேம் பிளே சில்லி கேம் பிளே கவர் பண்ணும்போது பனானா காங்குக்கு பனானா கிங்கு சொல்லிகிட்ருப்பேன். நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒருத்தர் சொல்லியிருந்தார், ப்ரோ தட் இஸ் பனானா காங் நாட் கிங்கு. உடனே சரி பண்ணிக்கிட்டோம் அடுத்த வீடியோலேருந்து. அது மாதிரி சொல்லுங்கள் வாய்ஸ் ஓவரில். இல்லைனா கேம் பிளேவே இஷ்யூ தான். கேம் பிளேயில் இஷ்யூ இருந்தாலே நம்ம இஷ்யூவில் கேம் பிளே ஆடின போகிறோம், கேம் பிளேயில் இஷ்யூ இருக்காது. ஓகே இப்போ என்ன எங்கே போகிறது எதுவுமே தெரியல, ஒரு மாதிரி பிளாங்காக இருக்கிறேன். அந்த வீட்டுக்கு போகலாம், கான்ட்ராக்ட் முடிக்கலாம். ஓகே இந்த ஃபீச்சர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் எங்கேயா போகிறேன் நான் மார்க் பண்ணிட்டு போய்டுவேன். ஏன்னா மார்க் பண்ணால் நம்ம அலைய வேண்டாம் வீடு ஃபுல்லாக. ஆனால் என்னென்னா இங்கே பிரச்சனை, நம்ம மார்க் பண்ணியும் அலையும். ஏன்னா இந்த வெடான்ஸ் மேப் நம்மளுக்கு இன்னும் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணல. அது 2 பங்கர் கோட்ஸ் எனக்கு தெரியும். ஒன்று பார்க் பங்கர், இன்னொன்று வந்து அந்த சவுத் சைடில் ஒரு பங்கர் இருக்குமே. 2 பங்கர் கோடும் தெரியும். நெக்ஸ்ட் இதில் சொல்கிறேன். என்னடா கம்பி இது? இந்த இதில் பிடிச்ச ஆடுவாங்களே, ஜிடிஏ கிளப்பில் பிடிச்ச ஆடுவாங்களே, அந்த கம்பி தானே அது. யூஏவி நிறைய கீழே கிடைக்கிது. ஸ்வாட் எடுத்துக்கலாம் கார்க்கு இருப்பதுலாம். ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கன், பட் ஒன் ஆஃப் மை ஃபஸ்ட்டு ஸ்கோப்பு இன் மை எவர் கேம். ஓகே அங்கே எனிமே இருக்காங்க. யூஏவி பாப்பப் பண்ண வேணாம். புல்லட்ஸ் கேட்டர் ஆகுது. மவுண்ட் பண்ணிவிட்டேன். ஓகே அங்கே ஒரு மாமன் கஸ்டிங் இருக்குது. ஓகே ரீசெட். ஓகே 2 மெம்பர்ஸ். ஓகே நம்ம ரன் பண்ணிடலாம். பிரச்சனை என்னென்னா நம்ம வந்து நடுவில் போயிட்டு நம்மள நஸ்கிட்டு அவனுங்க 2 பேர் ஜாலியாக இருப்பாங்க. நம்ம அடித்தோம் கில்லா. பின்னாடி வந்து எனிமியா, டீம்மேட் இல்லையா? நைஸ்டா போடு. இவன் எதுக்கு செத்தோனே தெரியாமல் செத்துருப்பான். லாரியில் ஸ்மோக்லேருந்து வெளில வந்துருப்பான், செத்துட்ருப்பான். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சைபர் 91 வந்து ஒரு பெஸ்ட்டு கன். நம்மளுக்கு வந்து ஒரு இது இருக்குது, எப்படின்னா ஸ்கோப் நல்லா இருக்கணும் கன்னுக்கு. பார்த்தீங்களா மூமெண்ட் பார்த்தீங்களா? நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ்குள்ளே போகலான்னு இருக்கோம். ஒன்றும் இல்லை, இந்த வீடியோக்கு வந்து ஒரு 1K லைக்ஸ், இன்னொரு 1K வியூஸ் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மறக்காமல் உங்களுக்கு பிடிச்ச கன் வந்து ஃபேவரட் கன்னை வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கவும்.
அல்லாமல் ஏதாவது பெஸ்ட்டு லோட் அவுட் இருந்தாலும் இந்த சீசனில் கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா நம்ம அதை அனலைஸ் பண்ணி சொல்லலாம். டிடிகே எல்லாமே ஸ்ப்ரிண்ட்டு, ஃபயர் ஸ்பீட், டிடிகே எல்லாமே பெஸ்ட்டாக ஃபைன் பண்ணி உங்களோட லோட் அவுட் எதாவது இருந்தாலோ இல்லை உங்களோட பெஸ்ட்டு கன், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட பெஸ்ட் மூமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் தெரிவிங்க. லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக. அப்படியே இதெல்லாம் முடிச்சிங்கன்னா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை அழைச்சி விட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன் நான். ஏன்னா we are only at 89 சப்ஸ்கிரைபர்ஸ். நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்ல மாட்டேன், சப்போர்ட் பண்ணுறீங்க. சப்போர்ட் பண்ணும்போது அப்படியே அந்த ரெட் கலர் பட்டன் அழுத்தி விட்டு சப்போர்ட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பிரின்சிபலாக எடுத்த காரணம் இந்த கன் வந்து நம்மளுக்கு ஸ்கோப் இல்லை, ஸ்கோப் அடிச்சாதீங்க, ஸ்கின்னுக்காக எடுத்துருக்கேன். சறுக்கி ஸ்கோப் போடுவேன், ஆனால் ஒருத்தனே அடிக்க மாட்டாங்க பாருங்கள். சறுக்கிறது மட்டும் தான். டேய் கிளிச்சு நவரவே முடியல. பாடா என்னடா இது? வேணா டைட்டில் இப்படி வச்சிடலாமா? பிஎஸ்பிஜே இன்டு கிளிச் ஆஃப் வார் ஜோன் அப்படின்ட்டு. ஓகே, செக்யூர் பேக்கேஜ் டைம் இல்லை, டைம் அதை போய் கம்ப்ளீட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடலாம், வருவானுங்களா? ஆரன் வந்துட்டாரு. செகண்ட் பேர் வந்துட்டாரு, ஃபஸ்ட் பேர் வந்துட்டாரு, தேர்ட் பேர் என்ன கதை? இப்போ தான் படி வர்றாரு. அப்போ நம்ம போயிடலாம். பாய் ப்ரோ. ஏன் வரான்னு நினைக்கிறேன். ஓகே வா பரவாயில்ல, வா அழுவாதுதா. டேரெக்டாக அந்த செக்யூர் பேக்கேஜுக்குள்ளே போகிறோம். அதை நம்ம வண்டி ஓட்டினாலே கரெக்டாக தான் இடிப்போம். அந்த கேப்புக்குள்ளே வண்டி விடுவோமா? விட்டா 1000 லைக்ஸ் வரணும். விட்டுட்டோம். வா ஓகே, ஐ திங்க் இது ஸ்ட்ரெயிட்டாக எனிமே இருக்கான். யூஏவி பாப்பப் பண்ணலாம். யூஏவி பாப்பப் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து எங்கே இருக்கான்னு தெரியும். 4 மெம்பர்ஸ் இருக்கும்போது நம்ம வந்து ஈஸியாக இந்த டைம் வந்து நம்மளுக்கு ரொம்ப டக்குன்னு முடிஞ்சிடும். பக்கத்துலேயே ஒரு இனிமே வந்திருக்கான். எய்ம்ஸ் வேணாம். பக்கத்தில் ஒரு இனிமே இருக்கான். கைஸ் ரன் யா இனிமே நியர யா ஃப்ரெண்ட்ஸ் பக்கம் வந்து கேட்காது. ஏன்னா நம்ம வந்து பால்ஸ் ஆஃப் பண்ணலாம். இதை விட நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக புல்லட் பார்த்தீங்கன்னா ஒரே புல்லட் மிஸ் பண்ணாமல் வச்சுருப்பேன். டக்குன்னு ஆடுறேன், டக்குன்னு போயிடுறேன். என்னன்னு தெரியல எனக்கு. அது எனக்கு ஓகே, ஒருத்தர் நாக் ஆகிட்டான். ஃப்ரீ பர்க்கு மாஸ் தினமும் சுற்றி இருக்கானுங்க. பட் எங்கே இருக்கானுங்க இன்னும் இது ஒன்றுமே தெரியல எனக்கு. பாருங்க ஃப்ரெண்டு ஸ்னைப்பர் 1 மெம்பர் ஸ்னைப்பர். யா என்ன போடு. ஆமாம், வாட் ஹேப்பன்? இன்னொருத்த எனக்கு என்ன ஆச்சுன்னு லிட்டரலாக புரியல. இருங்க நம்ம கிளிக்கம் பார்க்கலாம். ஓகே, இவன் ஏம் பண்ணியிருக்கான் நம்மளை. ஓகே இன்னொருத்த அடிச்சிருக்கான். இடத்துல வந்துச்சு, நம்மளை வந்து எக்ஸர்டைஸ் இதனால் எக்ஸர்டைஸாக காலி தான். ஓகே, ஃப்ரெண்டை ரிவ்யூ பண்ணிட்டான். எனக்கு ஜெயிச்சா போதும், தோத்தா பிரச்சனை, ஜெயிச்சாலே போதும். கவலையே படாதீங்க, உங்களை நான் மன வருத்தப்படவே மாட்டேன். நம்மளுக்கு வந்து WC விக்ட்ரி தேவை. WC விக்ட்ரி அடிக்கிறோம். இந்த மேட்ச் உங்களுக்காக காட்டுறோம். ரேண்டம் டீம்மேட்ஸ் எப்படி வேணாங்கன்னு தெரியல. ப்ரோ கைஸ் ப்ளீஸ் பி சேஃப், ஐ நீட் யுவர் சப்போர்ட். என்ன கன் இது? ஷார்ட் கன்னு எனக்கு தெரியலையே. என்ன பிளாக் ஆப்ஸ் 6 ஆகிடுனா எதுன்னு தெரியல. ரீலோட் பண்ண மாட்டேங்கிறான் ப்ரோ. ரீலோட் யுவர் கன் சேவிங் ஒன்லி 3 ஆமோஸ். ரீலோட் யுவர் கன். யா நைஸ். இல்லை சொன்னேனே தான் பார்க்கல போகலாங்க. ஓகே 2 கார் போகுது. சீனு இது என்ன வார்த்தைன்னு தெரியல. 2 கார் ஆனால் போகுது கரெக்டாக. ஓகே ஓனமாயிடுது. போடு டேரக்ட் ஹிட்டு. டேமேஜ் கொடுத்தவன் டேரக்ட் ஹிட்டு போடு. ஒரே ஷாட்டு செம்மையாக அடித்தான். இது RPG அப்புறம் ஷார்ட் கன் எது வச்சுட்டு இருக்கான். ஸ்ட்ரெயிட்டாக எவனோ இருக்கான்னு நினைக்கிறேன். அந்த பை வெண்டிங் மிஷின் கிட்டே இருக்கான். நம்மளை ரிவ்யூ பண்ணுறதுக்கு தான் பார்க்குறேன். ஓகே இது ஒன்று வந்து நம்ம பண்ணுறதே கிடையாது. ஒருத்தர் வானத்தில் லேண்ட் ஆகிறான், பார்க்கலன்னு நினைக்கிறேன். இவன் போட்டு கிரேனேட்டில் ஒருத்தர் டேமேஜ் வாங்கியிருக்கான். சூப்பரு. என்னடா இது? ஃப்ரெண்டு இறங்கிட்டான். பின்னாடி பேக் சைட். ஏய் ஃப்ளைங்குள்ளே இருந்தான்டா. முடிச்சுட்டே இருப்பானுங்க அவனை. ஓகே நீங்கள் கைஸ் ப்ளீஸ் லோலோ ட்ராப் போட்டிருக்கோம். வா நைஸ். ஓகே another one. போட்டு கதுவாண்ட எகிரி போய் முடிங்கிட்டான்.
ஆ சரியான ஓடுது. நம்மளை ரிவ்யூ பண்ணிவிட்டு இவன் வந்து இவன் இறந்துட்டான். கவலைப்படாத, நான் அவனை ரிவ்யூ பண்ணுறேன்டா. பட் இப்போ ஒரு நாள் ஜோனுக்குள்ளே போய் ஒன்று ரிவ்யூ பண்ண முடியாது. நம்மளுக்கு ஃபஸ்ட்டு லூட் இல்லை. இறங்கி ஃபஸ்ட்டு ஒரு கன் எடுக்கலாம். நான்டா அது என்னடா சொல்கிற? ஓகே சூப்பர் லாட்ரா வா. அது ஹெச்டிஆர் ஓகே. கேஎஸ்வி பரவாயில்ல, நைஸ். கேஎஸ்வி கிடச்சிருக்கு நம்மளுக்கு. கேஎஸ்வி நல்லாயிருக்கும். சின்டெக்ஸ் வந்து என்னது பேப்பர் மாதிரி. ரெட் ஆக்சஸ் கார்டு எனக்கு என்னன்னு தெரியல. ரெட் ஆக்சஸ் கார்டு வச்சு என்ன பண்ண முடியுன்றது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே எனிமி இருக்கான். ஸ்பார்க்கில் அது இவன் போட்டிருக்கான், ஆனால் எனிமி இருக்கான். வாட் ஹேப்பன்? டக்குன்னு காலி ஆகிட்டான். எனிமி எங்கே இருக்கான்? பேக் ஃபுல்லாக அடிக்ட் ஆகுது. வந்து பார்த்துக்கிட்டேன். இண்டெக்ஸ் கிளிக் பண்ணி ஃப்ரெண்டுக்கிட்ட போகலாம். ஏன்னா நம்ம பிளேட்ஸ் வைக்கிறான். இந்த பிளேட் இல்லை, ஹெச்பி ஏற்றணும். இப்போது சிறப்பான ஒரு வேலை பண்ணேன். போடு செம்மையான டிடிகே, செம்ம ஃபாஸ்ட் ஆஃப் மில்லி செகண்டில் வந்து செம்மையாக இருக்குது. கேஎஸ்வி வந்து செம்மையாக இருக்குது. ஏன்னா என்னால் யோசிக்க இந்த MW2 கன்னா இது அந்த மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இதுவும் ஆடும்போது பார்த்துருக்கேன். இது DMZ பார்க்கலாமா? நல்லா இருக்குது, ஆனால் ஸ்கோப் நல்லா வச்சுக்கலாமா வேணாமா? நல்லா இருக்குது ஸ்கோப். ஃபஸ்ட் ஸ்மோக் எடுத்துக்கலாம். நல்லா போட்டு ஜாக்கேலே எடுத்துக்கலாம். அது க்ரீன் கலர், இது பிங்க் கலரு. ஜாக்கேலே நமக்கு இந்த நல்லாயிருக்கும். இது நல்லா இருக்க மாதிரி இருக்குது. எதுக்கு ரிஸ்க்கு? நம்மளுக்கு வந்து ரிஸ்க் எடுக்கிற அளவுக்கு நம்ம ஒன்றும் நல்லா இல்லை இப்போது. ஓகே எனிமி இருக்கான். பிஏ போட்டுடலாம். ஃப்ரெண்ட் அடிச்சிட்ருக்கான். சப்போர்ட் கொடுக்கலாம். ஃபுல்லாக பைசன் ஃபுல்லாக எனிமிஸ். நீங்கள் கண்ணு தெரியலையே. எனிமி எங்கடா இருக்கான்? ஜாலியாக இருக்கா? நம்ம டீமில் நம்ம மட்டும் தான் இருக்குமா? ஷிட், வேறு வழியில் இப்போ ஸ்மோக் போட்டு வண்டி எடுத்துகிட்டு போய் நம்ம ரிவ்யூ தான் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியாது எப்படி லிட்டரலி நம்மளால் அந்த பைக் ஸ்டேஷன் போக முடியாதுன்னு நினைக்கிறேன். சுற்றின்னு போக பார்க்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக போனால் காலி ஆகிடுவோம். வேணாம், லோட் அவுட் இருக்குது. நம்ம வீடு முடிஞ்சது. ஓகே அவனை இடிக்கலாம். என்னடா பண்ணேன் இப்போது? ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து இது பார்த்தே தீரணும். பிகாஸ் நான் வந்து இப்போ லாரியில் ஒரு 360 அடித்தேன். ஃபோர்ஸாவில் கூட அடிச்சு தரேன். லாரியில் 360 அடிச்சிருக்கேன் நான். லாரியில் வந்து 360 அடிக்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயம். இதுக்கு வந்து ஒரு லைக்கு. ஓகே பியூர் கிளியரு. இப்போ வந்து நம்ம டேரெக்டாக எல்லோரும் ரிவ்யூ பண்ணி விட்டுடலாம். ரிவ்யூ பண்ணி விட்டா ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும். அவனுக்கு ஃபஸ்ட் ஃபினிஷ் பண்ணிடலாம். ஆன மாதிரி இருக்குது. தேடி பாம்பு மாதிரி இருந்தேடா. நீ ஜாலியே நினச்சேன். கிளிக்காம பார்க்கலாம். ஃப்ரெண்டை விட்டுட்டு அப்படியே இருந்திருக்கான். வெயிட் பண்ணலான்ட்டு கரெக்டாக கேம் பண்ணி அடிச்சிருக்கான். லிட்டரலி அவன் பாட்டு. பட் நம்ம வந்து அதுக்கு மேலே பண்ணிட்டோம். அவன் இருந்தது தெரியல. இந்த யூடியூப் பார்த்துருவோம் போல். அந்த டெட் ஆன மாதிரி படுத்துக்கிறது. லைட்டாக ஒரு 45 டிகிரிஸில் படுத்தோன்னா டெட் ஆன மாதிரி இருக்கும். 2 பேர் நைஸாக ஒருத்தர் முடிச்சு. ஃப்ரெண்ட்ஸில் WCF விக்ட்ரி வேணும். ஒருத்தன் காலி. ஒருத்தன் தான். ப்ளீஸ் இவன் பாட்டுன்னு நினைக்கிறேனே. ஓட்டு WCF விக்ட்ரி. நம்ம சொன்ன மாதிரி நம்ம வந்து WCF விக்ட்ரி அடிச்சிட்டோம். இந்த கேம் பிளே பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து நீங்கள் இந்த விக்ட்ரிக்காகவே ஒரு லைக், ஒரு ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் 4 தடவை சொல்லிட்டுருக்கேன். பட் நீங்கள் பண்ணி ஆகணும். ஏன்னா விக்ட்ரி வந்து அவ்வளோ நல்லா அடிச்சிருக்கேன் நான். நீங்கள் கன்ஃபார்ம் இது பண்ணணும். ஓகே, இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதோட உங்களுக்கு இருந்து விடை பெறுவது உங்கள் PSBJ ஃப்ரம் PSBJ கேமிங். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எத்தனை கில்ஸ் மட்டும் பார்த்துட்டு இந்த வீடியோ கட் பண்ணிடுறேன். ஏன்னா கில்ஸ் பார்க்கவே இல்லை. நான் டேப் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். பட் கில்ஸ் காமிக்க மாட்டேங்குது. கில்ஸுக்கு வந்து நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும். இதுலேருந்து ஒரு பெஸ்ட் அந்த HDR அளவுக்கு நான் ஷார்ட்ஸாக போடுறேன். கில்ஸுக்கு அந்த கில்ஸ் போடு 16 எலிமினேஷன் பார்த்துவாங்க. நான் தான் 16+15 அதை ரிவ்யூ பண்ணலன்னா தோற்றுட்ருக்கோம். ஓகே, வளவலன்னு பேசல. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நாளைக்கு போல் கேம்ஸ் டுகெதர் பார்ட் 4 தரும். அது ஒரு 5K வியூஸ் போகணும். 5K வியூஸ் போகணும். ஓகே, பாய்.